பரிசுத்தவான்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை இந்த அருமையான இந்த காலை வேளைகளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒன்றாவது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் தயவாக வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. காலம் சமீபமாக இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாளில் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறது மட்டுமல்ல, அதை கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆக இங்கு கூடி வந்த தேவ பிள்ளைகள் நாம் எல்லோரும் பாக்கியவான்களாக நாம் இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2வது அதிகாரத்திற்கு நேராக நாம் வரும்போது 2வது அதிகாரம் 8 இருந்து 11 வசனங்களை நாம் தியானிக்கலாம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிமர்னா சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் அவனுக்கு வெளிப்படுத்தின அந்த தரிசனத்தில் இந்த சிமர்னா சபையும் கூட இருக்கிறது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த சிமர்னா சபை 4 வசனங்களை கொண்டதாக இருக்கிறது. மற்ற சபைகளை குறித்து எழுதும்போது அதிகமான வசனங்களை சொல்லுகிறார். இந்த சிமர்னா சபையில் மட்டும் வெறும் 4 வசனங்களை குறித்து சொல்லுகிறார். இந்த 4 வசனங்களிலும் குறை கூறாத சபையாக சிமர்னா சபை இருக்கிறது. இன்னொரு சபையை குறித்து நாம் வாசிக்கும் போது பிலதெல்பியா சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிலதெல்பியா சபைகளை குறித்து கூட ஆண்டவர் சொல்லும் போது குறைகுள்ளாத ஒரு சபையாக அதிலே நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகள், இந்த சிமர்னா என்ற அதற்கு உண்டான பேருக்கு உண்டான அர்த்தம் என்ன என்பதை குறித்து நாம் வாசிக்கும் போது வாசனை திரவியம் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதாவது வாசனை வெள்ளை போலம் அப்படின்னா, ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு 7 விதமான பொருட்கள் இருக்கும். அந்த 7 விதமான பொருட்களிலே தூபபீடம் ஒன்று இருக்கும். இந்த தூபபீடத்தில் பிரதான ஆசாரியன் மட்டுமே அந்த காரியத்தை செய்யக்கூடியவனாக இருப்பான். அக்னி இருக்கும். அந்த அக்னியிலே இந்த மாதிரி வாசன திரவியங்களை அதில் போடும்போது அதிலிருந்து புறப்படுகிற அந்த திரவியம், அந்த வாசனைகளை தேவாதி தேவன் அதை முகர்ந்து அதை தேவன் என்ன பண்ணுவார், தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதுதான் இந்த பட்டணத்தை, இந்த சபையில் இந்த பட்டணத்தை சிமர்னா என்ற அந்த பட்டணத்தின் பேரிலேயே இந்த சபை வருகிறது. இதை தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, இதை சுகந்த வாசனையாக அவர் முகரக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆக பிரியமான தேவ பிள்ளைகள், இதில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது இந்த சிமர்னா சபையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகள், நல்லா கொண்டீங்க. முந்தினவரும் பிந்தினவரும் என்ன சொல்றாருங்க? முந்தினவரும் பிந்தினவரும் என்னை எப்படின்னு குறித்து தன்னை அறிமுகம் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். தன்னை அறிமுகம், இந்த குறிப்பிட்ட இந்த உலகத்தில் மனிதர்கள் எத்தனையோ பேர் ஆதாமில் இருந்து இன்னும் இப்போ இருக்கிற ஜனங்களில், இன்னும் பிறக்க போகிற ஜனங்களில் இருந்து எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, மரித்து போனாங்க. அவங்க உயிரோடு எழுந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னா, முந்தினவரும் பிந்தினவரும், முந்தினவரும் பிந்தினவரும். வேதம் சொல்லுகிறது மனிதனுக்கு மனிதன் மரிப்பதும் பின்பு அவனுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். மனிதனுடைய ஆயுசு நாட்கள் சங்கீதத்திலே 90வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால்
80 என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்தும் போது அவர் சொல்றார், நான் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நித்திய காலமாக அவர் ஜீவிக்கக்கூடிய ஜீவாதிபதியாக அவர் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஆதியும் அந்தமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக அவர் இருக்கிறார். தன்னை அறிமுகப்படுத்துகிற அந்த சபைக்கு நான் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்றாரு, நான் மரித்திருந்து பிழைத்தவருமானவர். நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, தெய்வம் அந்த மரணத்தை ருசி பார்த்தார் என்பதை குறித்து நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். பாருங்க, நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் உடையவராக அவர் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படியாக தன்னை அறிமுகம் செய்து கொள்ளுகிறார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் தன்னை பலவிதமான முறைகளை தன்னை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் எப்படின்னா, நான் முந்தினவரும் பிந்தினவரும், நான் என்ன பண்றார், மரித்திருந்து பிழைத்தவருமானவர் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது, பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பேர் கிறிஸ்தவர்கள்லாம் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசுவை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. மரித்த இயேசுவை அவர்கள் கும்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. மரித்து கல்வாரி சிலுவையில் அந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவாதி தேவனை நீங்கள் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதுதான் அவர் சொல்றாரு, நான் மரித்திருந்து பிழைக்கிறவர் என்று தன்னை என்ன பண்றாருங்க, அறிமுகம் செய்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே அங்க சொல்றாரு, அவர் என்ன பண்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் அநேகருக்கு அவர் என்ன பண்றாருங்க, தன்னை என்ன பண்றாருங்க, காண்பித்து கொடுக்கிறார். கேபா 12 500க்கும் மேற்பட்ட பேருக்கு அவர் என்ன பண்றாருங்க, தன்னை அறிமுகப்படுத்தார். பாருங்க, மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று தன்னை எல்லாருக்கும் முன்பாக அவர் என்ன பண்றாருங்க, காண்பித்து கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதைத்தான் நாம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த சிமர்னா சபை 5 விதமான அனுபவங்களுக்குள்ளாக, 5 விதமான கசப்பான பாடுகளுக்குள்ளாக இந்த சிமர்னா சபை போகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான ஒரு அனுபவங்களுக்குள்ளாக நம்ம போகிறோமா? எப்படிப்பட்டதான அனுபவங்களுக்குள்ளாக அவங்க போறாங்க பாருங்க. பிரியமானவர்களே, என்ன சொல்றார், உபத்திரவம், பாடுகள், தரித்திரம், தூஷணம், காவல், இப்படிப்பட்ட இந்த கசப்பான அனுபவங்களுக்குள்ளாக, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள அவங்க போனாலுமே, பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அவங்க இந்த உலகத்தினுடைய காரியத்தில் அவங்க தரித்திர நிலைமையில இருந்தாலும் ஆவிக்குரிய காரியத்தில் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கங்க, ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க. நற்காரியங்களில ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க. சிமர்னா சபையை குறித்து நாம் இந்த காலை வேளைகளிலே தேவன் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். 5 விதமான இப்படிப்பட்ட கசப்பான அவங்களுக்குள்ள போனாலும் சிமர்னா சபை விசுவாசத்திலும் நற்காரியங்களிலும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, ஐஸ்வர்யவான்களாக இருந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் கர்த்தருடைய தோட்டத்தில் நீங்கள் நானும் அவருடைய வேலையை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த சிமர்னா சபையை போல் இப்படிப்பட்டதான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஊழியத்தில் வந்திருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம தரித்திரமான ஒரு நிலைமையில நம்முடைய தேவைகள் பரிபூர்ணமான ஊழியத்தையும் குடும்பத்தின் பிள்ளையுடைய காரியங்களில் பலவிதமான காரியங்கள் சூழ்நிலையில் நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் பலவேறு கேவலமான தூசணமான வார்த்தைகளை நம்மளை பேசலாம். ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறே, இப்படியெல்லாம் கஷ்டப்படுற, ஒரு வேலைக்காவது போகலாமே, அப்படிலாம் பலவிதமான தீமையான காரியங்கள் நம்மளோட பேசலாம். இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களுக்குள்ள நீங்கள் நானும் போகலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் 2 விதமான இந்த சிமர்னாவை குறித்து, இந்த 5 விதமான அனுபவங்களுக்குள்ள அவங்க போனாலும் 2 விதமான ஆலோசனைகள் அங்கே சொல்றாரு. பயப்படாது. என்ன சொல்றாரு? பயப்படாது.
நீ பயப்படாத. இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள நீ போறியா, மரண பரிந்து நீ உண்மையாயிரு, உனக்கு நான் என்ன தரேன்? ஜீவ கிரீடத்தை உனக்கு தரேன். ஜீவ கிரீடத்தை உனக்கு தரேன். எந்த சபைகளை குறிச்சும் ஆண்டவர் உனக்கு ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்னு சொல்லல. ஆனா சிவர்ணா சபையை குறித்து மட்டும் சொல்றாரு, நீ மரண பரிந்து நீ உண்மையாயிரு, பயப்படாத, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஜீவ கிரீடத்தை தருகிறேன் சொல்ற. இப்படி கர்த்தருடைய தாசர்கள் எல்லாரும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கீங்க. இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக நீங்க போயிருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளைகளில் சொல்றாரு, மரண பரிந்து நீ உண்மையாரு, பயப்படாத. எதை குறித்து நீ பயப்படாத, எதை குறிச்சும் நீ பயப்படாத, எதை குறிச்சும் பயப்படாத. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சிமர்னா சபை இந்த உலகத்தினுடைய காரியங்களில் அவங்க தரித்திரமாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியங்கள்னு வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க? ஐஸ்வர்யவானங்களாக இருந்தாங்க. விசுவாசத்தில் நற்காரியங்களில் செய்யக்கூடிய காரியங்களில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியத்தில் இப்படிப்பட்டதான ஐஸ்வர்யங்கள் காணப்பட வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணுறாருங்க இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகப்பிரமான காரியத்தில் தரித்திரமான நிலைமைக்கு நீ போனாலும் நீ என்ன பண்ணணும்? பொறுமையோடு இரு. என்ன சொல்கிறாரு? பொறுமையோடு சகித்துக்கொள்ளு, பொறுமையோடு சகித்துக்கொள்ளு. நம்ம யாக்கோபில் படிக்கிறோம், பிரியமான சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யோபு சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்றார். சங்கீதக்காரர் சொல்ற, அவர் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்றார். கற்றுக்கொண்டேன். அதன் மூலியமாக நம்ம அநேக பாடங்களை ஆண்டவர் என்ன பண்றாருங்க? இந்த சோதனையின் வழியாக, பாடுகள் வழியாக நமக்கு அநேக பாடங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பயப்படாதே, மரண பரிந்தியும் நீ என்ன பண்ணு? உண்மையா இரு. குறிப்பிட்ட கொஞ்ச காலம்தான் நமக்கு இந்த பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரங்கள் எல்லாமே. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம், பாடுகள் எல்லாமே. குடும்பத்தை குறித்து கவலைப்படுறியா? ஊழியத்தை குறித்து கவலைப்படுறியா? அருமையான தேவ பிள்ளையே, கலங்காதே, பயப்படாதே. மரண பரிந்தி உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தில் நீ மரண பரிந்தி நீ என்ன பண்ணு? உண்மையாயிரு, உண்மையாயிரு என்பதை குறித்து தேவன் சொல்றாரு. கடைசியா 2 காரியத்தில் சொல்றாரு, பயப்படாதே, மரண பரிந்தையும் நீ என்ன பண்ணு? உண்மையா இரு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில எனக்கு காவல், துன்பம், பசி எல்லாவற்றையும் அவனுக்கு நேரிட்டாலும் அவன் கடைசி வரைக்கும் அவன் உண்மை உள்ளவனாக அவன் காணப்பட்டான். அப்போஸ்தலனான பவுல். அதான் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் சில காரியங்கள் எல்லாம் நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கடைசியாக அவர் சொல்றாரு, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்ன பண்றாரு? 2ஆம் மரணமாகிய அந்த சேதம் அவனுக்கு உண்டாகாது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாமே இந்த உலகத்தான் ஒரு முறை பிறக்கிறான், அவனுக்கு 2 மரணம், ஆண்டவரை அறியாத மகனுக்கு 2 மரணம் அவனுக்கு நேரிடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் 2 முறை அவன் பிறக்கிறான். ஆனால் ஒரே ஒருமான அவனுக்கு மரணம் தான் அவனுக்கு நேரிடுகிறது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம மரண பரிந்தே உண்மையாக இருக்கும்போது அந்த 2ஆம் மரணமாகிய அந்த அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய அந்த கடலிலே நீங்கள் நானும் பங்கடைய மாட்டோம், பங்கடைய மாட்டோம். அதுதான் அவர் சொல்றாரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை நான் என்ன பண்றேன்? தருகிறேன் என்று சொல்றார். ஜீவ கிரீடத்தை தருகிறேன். அந்த கல்வாரி சிலுவையில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக அங்கே அடிக்கப்பட்டவராக அந்த சிலுவையில் அங்கே போய் தொங்கும்போது கூட கீழே இருந்து ஒரு சேவகன் வெள்ளை போலம் கலந்த அந்த இதை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட வாயில போய் நீட்டுறான். ஆண்டவர் சொல்றாரு, அது வேண்டான்னு சொல்றாரு. ஏன்னா மகா பிரதான ஆசாரியனாக ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில் இப்படிப்பட்ட இந்த பாடுகளை எல்லாம் அவர் போய் பிதாவுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக தேவன் என்ன பண்றாருங்க? அதை முகர்ந்து தேவாதி தேவனை, கர்த்தாவை நம்முடைய ஆண்டவரை என்ன பண்றாருங்க? உயர்ந்த ஸ்தானத்தில் எல்லா வானங்களுக்கும் மேலான உள்ள வானமாக அவரை உயர்த்துகிறார். பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக, இப்பொழுதும் எப்பொழுதும் பாடுகளையும் கஷ்டங்களையும் உபத்திரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்காக, எனக்காக அவர் இப்பொழுதும் பரிந்து பேசிக்கொண்டே அவர் இருக்கிறார். உங்களுக்காக அவர் என்ன பண்றாருங்க? எல்லாவற்றையும் பாடுகளை அவர் என்ன பண்றாரு? அனுபவித்தவராக அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். உங்களை என்னையும் கூட அவர் என்ன பண்றாருங்க? அவருடைய ஸ்தானத்தில், அவருடைய அருகிலே அமர செய்ய தேவன் தாமே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர்தான் யோபு சொன்னது போல், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வசனம் 1 கொரிந்தியர்
10வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. இந்த சிறு தியானத்தை அடியனுக்கு கொடுக்கும்படியாக தேவர் ஒரு வாய்ப்பு அளித்தார். சபையார் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.